பார்ட் 1 வீடியோல நம்ம திருவனந்தபுரம் இறங்கி அங்கேருந்து நம்ம ரூம்லாம் போட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம் சுற்றி பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் நாங்கள் போன இடம் பூவார் தீவுங்க. இந்த பூவார் தீவு இடமே வேற லெவலில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம போன இடத்துக்கு வந்து என்னன்னா அவங்களே சொல்லிட்டாங்க 5 பேருக்கு, நாங்கள் 5 பேர் போனோம். 5 பேருக்கு 7,000 ஆச்சு. 2 hours வந்து போட் சவாரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அங்கேருந்து போனதுலேருந்து பூவார் தீவை பற்றி சொன்னாங்க. எப்படின்னா அது நெய்யாறு, அரபிக்கடல், அப்புறம் காயல், இது 3மே வந்து சங்கமிக்கிற இடம் அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கும்போது வேற லெவலில் இருந்துச்சு. அதுக்கு நம்ம உள்ள போகும்போதே வந்து எப்படின்னா ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு பிளேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அவங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. காட்டுக்குள்ள போற மாதிரி இருந்துச்சு. இது மதுரையில இருந்து ஒரு 260 கிலோமீட்டர் அந்த தூரத்துல தான் இருந்துச்சு நாங்க போயிருந்தது. அந்த இடத்துக்கு வரதுக்கு வந்து அக்டோபர் மாசத்துல இருந்து பிப்ரவரி மாசம் இந்த மாதிரி இடம் வந்து இந்த மாதிரி டைம் வந்து சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஜூன் மாசத்துல இருந்து செப்டம்பர் மாசம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க கரெக்டா போனது ஜூன் மாசம் தான். அதனால நல்லா இருந்துச்சு. கூட்டமும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நாங்க அங்கிருந்து உள்ள போகும்போதே வந்து பறவை எல்லாம் காமிச்சாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பறவை எல்லாம் பார்த்தோம். அது வந்து ஒரு பாம்பு குத்தி பறவைன்னு சொன்னாங்க. அது வேற லெவலில் இருந்துச்சு. பார்க்கும்போதே தனியா கழுத்து மட்டும் தனியா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அது பாம்பே தின்னும் அப்படின்னாங்க. அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2-3 பறவை எல்லாம் காமிச்சாங்க. அதிகமான பறவை எல்லாம் காட்டல, ஆனா நல்லா இருந்துச்சு. அது உள்ளுக்குள்ள போகும்போது நமக்கு அந்த கேரளாவோட அந்த ஒரு ஃபீல் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அங்கே அந்த மிதக்கும் வீடுகள், அப்புறம் வந்து நிறைய இடம் இப்போ நம்ம வீடியோல வந்துகிட்டே இருக்கோம். அடுத்தடுத்த வீடியோல வந்துகிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்க 7,000 அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் அதிகமான காஸ்டா தான் தெரிஞ்சுச்சு. ஆனா அதுக்கப்புறம் நம்ம உள்ள போய் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல. ஏன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், வந்துட்டு இந்த இடத்த நம்ம பார்க்காம போயிட்டா போச்சு அப்படின்னு தான் நம்ம பேசணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நாங்க போனோம். போய் பார்த்ததுக்கு நல்லா ஒர்த்தா இருந்துச்சு அந்த இடத்த. இதெல்லாம் பார்க்காம போயிருந்தா நமக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்திருக்கும். வீடியோலயே தான் பார்த்துட்டு இருந்திருப்போம். ஒரு சில இடத்துல முக்கியமான இடங்களை வந்து நம்ம பார்க்கறதுல வந்து காசை வச்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். சில இடங்கள் வந்து அதுல உள்ள போகும்போது நமக்கு ரிலாக்ஸா இருந்துச்சு, மைண்ட் ரிலாக்ஸா. அது உள்ள நம்ம போகும்போதே அங்கேயே வந்து படகுலயே வச்சு இளநீ இந்த மாதிரி விஷயம்லாம் இளநீலாம் கொடுத்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நமக்கு அதை இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே இருந்து போறதுக்கு ஒரு ஒரு இடமும் வந்து போயிட்டு ரிட்டர்ன் வராங்க. அது ஒரு ஒரு இடத்துக்கு வந்து நமக்கு உள்ளுக்குள்ள போகும்போது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. இந்த இடத்தோட இது என்ன அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் ஒரு 6 இடத்துக்கு நாங்கள் போனோம். உள்ள ஒரு 6 இடமும் காடு, அதுக்குள்ள வந்து ரிவர் மாதிரி போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி இருந்துச்சு. 2 hour போனதே தெரியல, நல்லா இருந்துச்சு. ஒரு சில இடத்துல ஒரு படகுக்கு மேல இன்னொரு படகு போக முடியாது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல நம்ம போகும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த படம் அந்த படம் கொஞ்சம் கிராஸ் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அது போக அங்கே உள்ள இடத்துல வந்து இந்த நாரைன்னு சொல்லுவாங்க. நம்ம பக்கம் நாரைன்னு ஒரு பறவை ஒன்று இருக்கு. அந்த பறவை வந்து அங்கே இருந்துச்சு. மீன்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் நாங்க. அது இருக்கிறனால தான் அதெல்லாம் அந்த இடத்துக்கு வருது. ஆனா எங்க கண்ணில் எதுவும் தட்டுப்படலை, மீன்லாம் எதுவும் தட்டுப்படலை. அந்த பறவையெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு பறவை ரொம்ப பார்க்கல. அது ஒரு பறவையும் அந்த மீன் குத்தி பாம்பு குத்தி பறவைன்னு சொன்னாங்க, அதெல்லாம் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு 3 பிளேஸ் இருக்கு, அதையும் நாங்கள் ரிவ்யூ பண்ணிடுறோம். இது பார்ட் 2 வந்து இவ்வளோதான் வீடியோ போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.